ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆலயம் திருவளம் வில்வநாதீஸ்வரர் ஆலயம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நீங்கள் போய் பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த பொருளை வாங்கிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீற்றிருக்கும் விநாயகர் கனி வாங்கிய பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற தலம் இது. நாரதர் கொடுத்த ஞானப்பழத்தால் விநாயகப் பெருமானுக்கும் முருகப் பெருமானுக்கும் மோதல் ஏற்பட்டது. அவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த மோதலை தவிர்ப்பதற்காக அவர்கள் இருவருக்கும் போட்டி ஒன்று வைக்க முடிவானது. அதன்படி உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த ஞானப்பழம் என்ற சிவபெருமானும் பார்வதியும் அறிவித்தனர். முருகப்பெருமானோ இதோ ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் என்று கூறிவிட்டு தன் வாகனமான மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி வர புறப்பட்டு சென்று விட்டார். விநாயகப் பெருமான் ஞானத்தை வடிவமாக கொண்டவன் என்பதால் அவரது சிந்தனை பரவி விரிந்ததாக இருந்தது. அவர் நாரதரிடம் சென்று, நாரதரே, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன என்ற வினா எழுப்பினார். அதற்கு நாரதர், உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம் என்று பதிலளித்தார். இதையடுத்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வலம் வந்து ஞானப்பழத்தை பெற்றுவிட்டார் விநாயகப் பெருமான். தாய் தந்தையரை உலகமாக பார்த்தார் விநாயகர். உலகத்திற்குள் தாய் தந்தையரை பார்த்தார் முருகப்பெருமான். இந்த புராண வரலாறு நடைபெற்றது திருவளம் என்னும் திருத்தலம் என்று புராண குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மையப்பனை வலம் வந்து ஞானப்பழம் பெற்ற திருத்தலம் என்பதாலேயே இந்த தலத்திற்கு திருவளம் என்று பெயர் வந்ததாக பெயர் காரணம் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் விற்றிருக்கும் விநாயகர் கனி வாங்கிய பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாலயம் இருக்கும் பகுதி ஒரு காலத்தில் வில்வ மரங்கள் நிறைந்த வனமாக இருந்துள்ளது. தினமும் இங்கு ஒரு இடத்தில் பசு ஒன்று ஒரு புற்றின் மீது பால் சொரிந்து வந்தது. நாளடைவில் புற்று கரைந்து அதற்குள் இருந்து சிவலிங்கம் ஒன்று வெளிப்பட்டது. சிவலிங்கம் இருந்த பகுதியிலேயே ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. இத்தல ஈசன் வில்வநாதேஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்டுள்ளார். அம்பாள் வல்லாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தல ஈசனை மகாவிஷ்ணு வழிபட்டுள்ளார். இங்கு சந்திரமௌலீஸ்வரர், சகசிரலிங்கம், வளம்புரி விநாயகர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பாதாளேஸ்வரர், பைரவர் என பல இறை சன்னதிகள் உள்ளன. ஆதி வில்வநாதர் சந்நிதி தனி கோவிலாக அமையப்பெற்றுள்ளது. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் புகழ்ந்துள்ளார். ஷஷ்டி, கிருத்திகை நாட்களில் இந்த முருகப்பெருமானை பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் செல்வ வளமும் நற்புகழும் கிட்டுவது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவ்வாலயத்தில் தட்சிணாமூர்த்தியின் சீடனான ஜனகருக்கு ஜீவ சமாதி உள்ளது. சிவானந்த மௌன குரு சுவாமிகள் இத்தலத்தின் அடியில் தவம் இருந்து ஈசனின் அருள் பெற்றுள்ளார். பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கத்தை நோக்கியிருக்கும் நந்தி இந்த கோவிலில் சிவலிங்கத்தை நோக்காமல் வாசலை நோக்கியபடி கிழக்கு பார்த்த வண்ணம் உள்ளது. இத்தல ஈசனுக்கு அருகில் உள்ள கஞ்சன்கிரி என்ற மலையிலிருந்து அபிஷேக நீர் எடுத்து வருவது வழக்கம். ஒருமுறை அபிஷேக நீர் எடுக்க வந்த சிவனடியாரை மலையில் வசித்து வந்த கஞ்சன் என்ற அசுரன் தடுத்தான். சிவனடியார் ஈசனை வேண்டினார். ஈசன் நந்தியை அனுப்பி அசுரனை அழித்தார். மீண்டும் யாராவது வருகிறார்களா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நந்தி பகவான் கிழக்கே உள்ள அந்த மலையை பார்த்த வண்ணம் இருப்பதாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள கனிவாங்கிய பிள்ளையார் தனது துதிக்கையில் ஞானப்பழத்தை ஏந்தியபடி வடக்கு பார்த்த வண்ணம் வீற்றிருந்தது பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த விநாயகரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். வேலைவாய்ப்பு மிக எளிதில் கிட்டும். திருமணத் தடைகள் அகலும். குழந்தை பேறு வாய்க்கும். கடன் தொல்லைகள் விலகும். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ராணிப்பேட்டைக்கு அருகில் இத்தலம் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் சாலையில் 116 கிலோமீட்டர் தூரத்தில் திருவளம் அமைந்திருக்கிறது. இந்த திருவளம் ஆலயத்தை சென்று தரிசித்து அனைவரும் பயனடைவோம். ஓம் நம சிவாய. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி பைமோட்டோ ஷாப்பிங்கில் உங்களுக்கு தேவையான பிடித்த பிராண்ட் பொருட்களை ஈஸியாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே. நன்றி, வணக்கம்.